ஸோ மதுரையில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாடு ஐயர் பங்களா ஏரியால கீழ விழுந்து கிடந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா இது ரொம்ப சின்ன ஒரு குழிக்குள்ள பெரிய மாடு விழுந்து கிடக்கு. தூக்கவும் முடில, ஒண்ணும் முடில. ஓலைய போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு மேல. அது மேல வந்து விழுந்துருச்சு. ஸோ அதுவும் ட்ரை பண்ணிச்சு, எந்திரிக்க முடில. ஃபயர் ரெஸ்க்யூ கூப்பிட்டோம். ஸோ பக்கத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துல வந்துட்டாங்க. வந்துட்டு நேரா நாங்க அவங்களோட ஹெல்ப்போட அங்க போயிருந்தோம். ஸோ வெங்கடேஷ் அப்படிங்கிற பையன் தான் வந்து இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணான் நம்பர் குடுத்து. ஸோ மாட ஒரு வழியா வெளிய எடுத்தது அந்த ரெஸ்க்யூ டீம் 15 மினிட்ஸ்ல. ரியலி கிரேட். இந்த ராமநாதன் சார்ன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. இவர் தான் வெங்கடேஷ். ஸோ ரெஸ்க்யூ டீம் வேற லெவல்ல வந்து பண்ணி குடுத்தாங்க. மதுரை ஐயர் பங்களா. ஆனா மறக்க முடியாத விஷயம் இதுதாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்க வந்து அந்த மாட என்ன ரெகக்னைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தது தான் என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வந்து நின்னுட்டு அது எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அப்படியே ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல